பவி இன்டகிரேட் ஃபார்முக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஜூலை 6ங்க. இன்றைய விற்பனை பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தலச்சேரி ஃபீமேல் கிட்டுமே, தலச்சேரி சோஜித் கிராஸில் ஒரு மேல் கிட் 2 வந்து சேல்ஸுக்கு இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு வந்து நம்ம நண்பரோட ஃபார்முக்கு போயிட்டோம். போனதையுமே பார்த்தீங்கன்னா வெயிட் போட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து இது ஒரு 18,800 வந்ததுங்க ஒரு ஃபீமேலு. குட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டு லென்த் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் வந்து தீனி இந்த டைம் கொஞ்சம் மஞ்சள்லாம் வெட்டிட்டனால செமக்குச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னாங்க. அதனால் கொஞ்சம் லைட் இளைச்சிருக்குதுங்க. நம்மளோட தாய் ப்ரீட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா டாப் குவாலிட்டியான ப்ரீடு தான் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேல் பிடிச்சங்க. மேல் பிடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது வெயிட் ஒரு 20.5 கிலோ வந்ததுங்க. ஆவரேஜாக ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 38 கிலோ அப்படிங்கிறப்பல நம்ம நண்பருக்கு வந்து இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு வந்தோம். இது வந்து நாளைக்கு அல்ல நாளான்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்கு வருங்க. அதுக்கு முன்னாடி வேணுங்கிற நண்பர்கள் வேணும் அப்படின்னா அதை புக் பண்ணிக்கலாம். என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 9843197143 இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. இந்த 2 குட்டி வெயிட் போட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம அடுத்த ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம். நம்ம நண்பரோட ஃபார்முக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் ஃபார்மாக விசிட் பண்ணுங்க. அப்போ கரெக்டாக நம்ம நண்பர் மகேஷ் கால் பண்ணி இது மாதிரி நம்ம ஃபார்மில் இருக்கிற டோட்டலாக அனைத்து ஆடுகளையும் கொடுத்துட்றோம் அப்படின்னாரு. சரி ஓகே வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஃபார்ம் போயிருந்தோம். இந்த டைம் நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா எக்ஸஸாக ஆடுகள் இருந்ததுங்க. அதனால் இந்த டைம் எடுத்து விட முடியல. இது வேணுங்கிற 2 நண்பர்கள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் அவர் நம்பர் நான் அப்டேட் பண்ணுறேங்க. வேணுங்கிற நண்பர்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாங்க. இதில் முதல்ல இருக்கிற ஆடு பார்த்திங்கன்னா அந்த கொம்பு விரி கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மக்கிட்ட வந்தால் ஃபஸ்ட் எடுத்து தொலைச்சி பிறவியில் முதல் ஆடாக எடுத்துகிட்டு வந்தார். 2 ஈத்து பார்த்திங்கன்னா 2 குட்டி தான் போட்டுருந்ததுங்க. பல் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6 பல் 4 பல் 6 பல் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஆடு இளம்பு தாங்க. நாங்கள் ராஜஸ்தான்லேருந்து எடுத்து தான் நண்பர் வந்து நம்ம எடுத்துகிட்டு போனார். இதே மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 10 ஆடுகள் இருக்குதுங்க. குட்டிகள் ஒரு 12 குட்டிங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 22 குட்டிகள் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நம்ம சொன்ன ஆட்டோட குட்டி இந்த காஃபி ப்ரௌனுங்க மேல். டோட்டலாக இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 23 இருக்குது. இது அனைத்துமே வந்து சேல்ஸுக்கு தாங்க. குட்டியை பொறுத்த வரைக்கும் ஆடு கொஞ்சம் இளம்புலேயே பயிராயிருச்சுங்க. அதனால தான் ஹைட் லென்த் வரல. இதை நெக்ஸ்ட்டு அடுத்து போங்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடச்சிரும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 குட்டிகள் பார்த்திங்கன்னா பீட்டில், ஜமுனாபாரி அது மாதிரி கிராஸ் ப்ரீடில் ஒரு 5 இருக்கும். அந்த 5 குட்டி மட்டும் பார்த்திங்கன்னா பீஸ் ரேட்டுங்க. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா கிலோ கணக்கு எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் எடுத்த ப்ரைஸ் எனக்கும் தெரியுங்க. அவர் எடுக்கையிலே கொஞ்சம் ரேட் அதிகம் கொடுத்துட்டு எடுத்துட்டாங்க. அதனால் வந்து ஆவரேஜ் பண்ணி கடைசிக்கு அசல் நாள் ஆகட்டும் அப்படிங்கிறப்பல தான் பார்த்தாருங்க. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒவ்வொரு வீடியோ எனக்கு சென்ட் பண்ணி இதை வீடியோ அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. நான் கண்டிப்பாக வந்து ரீசனபிளாக ப்ரைஸ் வந்து சொல்கிற ரேட்லேருந்து நார்மல் பார்த்திங்கன்னா 500க்குள்ளே இருந்தால் மட்டும் தான் நான் அப்டேட் பண்ணுவேங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம நண்பரோட ஃபார்மில் இருக்கிறது வந்து இது 500 பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னாரு. இதில் இருக்கிற ஒவ்வொரு குட்டியிலுமே பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 to 100 கிலோமீட்டர் வந்து பைக்லேயே போய் தான் ஓனாக அவர் எடுத்து செலக்ட் பண்ணாருங்க. கண் கூட வந்து எனக்கு தெரிஞ்சே பார்த்திங்கன்னா அவர் எல்லாமே தெளிவான ப்ரீடாக எடுத்தார். என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு மெடிசனில் 3 கடை இருக்குங்க. உள்ளே இருக்கிறனால பார்த்திங்கன்னா இளங்குட்டியிலே இருக்கிறப்ப பயிராயிருச்சுங்க. அதனால் ஆடு கொஞ்சம் ஹைட் லென்த் வர முடியல. இதே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு போக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஆடு நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடச்சிருங்க. இதில் இருக்கிற தாயாடுகள் மற்றும் குட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் காஞ்சி கோயிலுக்கு அருகாமையில் நம்ம மகேஷோட ஃபார்மில் இருக்குங்க. அவரோட நம்பர் இதில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கும் பாருங்கள். அவரோட நம்பர் பார்த்திங்கன்னா 9976748888 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த குட்டிகளை பற்றி ஏதோ ஒரு டீட்டெயில் வேணும்னு அவர் சொல்லுவார். இதில் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தி பீட்டில் கிராஸில் வந்து ஒரு 3-4 குட்டிகள் இருக்குது. அதுக்கு மட்டும் பீஸ் ரேட்டுங்க. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிட் கணக்கு தானுங்க. 480 பட்ஜெட் வந்து நம்ம ஃபைனலாக பண்ணிக்கலாம். வேணுங்கிற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் ஒரு இடத்துக்கு போங்க. இடத்துல போய் நீங்கள் ஆடுகளை பாருங்கள். மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கலாங்க. நிறைய நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஆடுகள் குட்டிகளோட வீடியோ அனுப்பிச்சி விட்டு அதை வீடியோ அப்டேட் பண்ணி விடுங்க அப்படிங்கிறீங்க. அது சொல்கிற ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக தான் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேங்க. ஆனால் சொல்கிறதே பார்த்தா 500+ங்கிறப்ப நம்ம அதை நம்ம சேனலில் வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறது இல்லைங்க. ரீசனபிள் ப்ரைஸ் வந்தால் மட்டும் நம்ம கொடுக்குறது. மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா ப்ரைஸ் நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா பண்ணையில் வந்து காற்றுகள் வந்து அதிகப்படியாக தாக்குதல் நடத்திட்டு இருக்குதுங்க. இது மாதிரி நேரடியாக வந்து காற்று தாக்குறப்ப பார்த்திங்கன்னா இளங்குட்டிகள் வந்து மேக்ஸிமம் உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் எல்லாமே என்னுடையனா ஆடுகளுக்கு வந்து முடிந்த அளவு காற்று அதிகமாக உள்ள அதில் பாதிக்காத மாதிரி அதுக்கு தகுந்த வழிபாடு பண்ணி கொடுங்க. நம்ம ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 2 குட்டிகள் வந்து பாருங்கள், ஒரு மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று, அது மட்டும் தான் நம்ம ஃபார்முக்கு சேல்ஸுக்கு வருங்க. மீதி எல்லாமே வந்து டேரெக்டாக நீங்கள் கஸ்டமரோட ஃபார்முக்கு போய் அவர்கிட்ட என்ன டீட்டெயில்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு
உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா அவங்க சொல்கிற ப்ரைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கக்கூடிய முதல்ல 2 இது பாருங்கள், ஃபீமேல் தலைச்சேரியில் ஒன்று, மேல் சோஜித்த தலைச்சேரி கிராஸில். மொத்தத்தில் அது 2 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்கு வருங்க. மீதி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நண்பரோட ஃபார்மில் இருக்குது. இதில் இருக்கிற ஆடுகள், குட்டிகள் அனைத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சில குறைகள் இருக்கலாங்க. வால் சுழி இருக்கலாம். வேணுங்கிற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி நம்ம ஃபார்முக்கு வேலைக்கு வரலாங்க. ரொம்ப நன்றி.